ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாத்திரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பாத்திரம் என்னதுன்னு தெரிஞ்சவங்கலாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பாத்திரத்தில் அரிசி போட்டப்ப இந்த படியில் 5 படி அரிசி நிறைய நம்புச்சு. நம்மளாம் பார்த்திங்க அப்படின்னா அரிசி டம்ளர்லேயோ இல்லை சின்ன உலக்குலையோ அளந்து போடுவோம். நம்ம அம்மாவும் நம்ம பாட்டியும் பார்த்திங்க அப்படின்னா படியில் அரிசி அளந்து போட்டு சாப்பாடு செஞ்சாங்க. நம்ம பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா படியிலையோ டம்ளர்லேயோ அளந்து போட்டு சாப்பாடு செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி வல்லம், இது பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வல்லம், இதில் தான் அளந்து போடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த படியில் 5 படி அரிசி போட்டால் தான் இந்த வல்லம் நம்புது. ஆனால் இதை 4 படின்னு அவங்க சொல்லுவாங்க பெரியவங்க. இதில் தான் அந்த காலத்தில் அரிசி அள்ளி போட மாட்டாங்க. ஆரியம், கம்பு, சோளம் இதெல்லாம் போட்டு தான் அரைச்சி களி கிண்டி சாப்பிடுவாங்க. இதில் தான் ஆரியமெல்லாம் அளந்து போடுவாங்க. இந்த மாதிரி பழங்காலத்து பாத்திரத்தெல்லாம் பிள்ளைங்க கிட்ட காட்டி இது என்ன பொருள்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் எங்கள் பாப்பா கேட்டதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு பார்க்கலாம். இது என்னது? குண்டாவா? அது உங்கள் ஊரில் இதுக்கு பேர் குண்டாவா? இதுக்கு பேர் எங்கள் பாப்பா வந்து குண்டான்னு சொல்கிறா. இது பழைய காலத்தில் இதில் தான் அரிசி அள்ளி போட்ட இது ஒரு படி மாதிரி தான். ஆனால் இதை வந்து வல்லத்தில் அளக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து இது என்னதுன்னே தெரியல. இந்த பொருள் வந்து யாருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வச்சுருந்தவங்க பேர் வந்து சின்ன பொண்ணு. இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட பாட்டி. இது எங்கள் வீட்டில் மேலே இருந்தது. இதை எடுத்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் யாருக்குமே இது என்னதுன்னே தெரியாது. பழங்காலத்து பொருள் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து கண்டிப்பாக பத்திரப்படுத்தி வைங்க.